தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்த வார இறுதியில் தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல். அமைச்சரவை விரிவாக்கத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்கள் கிடைக்கலாம் என எதிர்பார்ப்பு. கூட்டணி குறித்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது. நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என திமுக நிர்வாகிகளுக்கு கனிமொழி எம்பி அறிவுரை. இந்த முறை கூட்டணிக்கு இந்த தொகுதியை விட்டு கொடுத்துறாம நம்ம நிக்கணும் அப்படின்னு கழகத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் தொடர்ந்து சொல்லுவார்கள். நான் கூட வேடிக்கையாக கேட்பேன், நம்ம கூட்டணியே வேண்டாமா அப்படின்னு. அப்படி கேட்கக்கூடிய அந்த நேரத்திலே இன்று கூட்டணிகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். யாருமில்லாமல் திமுக அனைத்து தொகுதிகளில் வெற்றி பெற முடியும். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கனிமொழி எம்பி பேச்சு. நம்மை பலப்படுத்திக் கொண்டால் யாரும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தால் வெற்றி பெற முடியும். வெற்றி பெற்று காட்டுவோம். நாம் யார் என்பதை விரைவிலே நிரூபிப்போம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின், துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஆலோசனை. தேர்தல் தோல்வி குறித்து ஆராய குழு அமைத்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை என தகவல். $993 கோடி செலவில் அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல். சென்னை புறநகர் ரயில் நெட்வொர்க்கை மேம்படுத்தும் வகையில் நடவடிக்கை. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 காசுகள் அதிகரித்து $104.49 விற்பனை. டீசல் விலை லிட்டருக்கு 91 காசுகள் அதிகரித்து $96.11 விற்பனையாகிறது. புதுச்சேரியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 காசுகள் உயர்ந்து $100.12 விற்பனை. டீசல் விலை லிட்டருக்கு 88 காசுகள் அதிகரித்து $90.27 விற்பனையாகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் இபிஎஸ் ஆலோசனை. அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவு, தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு வருகை தராத முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். இபிஎஸ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சென்னையில் உள்ள 9 மாவட்ட செயலாளர்களில் 8 பேர் பங்கேற்பு. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த வழக்கு. செந்தில் பாலாஜியை விசாரிக்க தமிழக அரசின் அனுமதியை கோரி அமலாக்கத்துறை கடிதம். PM ஸ்ரீம் திட்டம் விவகாரத்தில் எந்தவொரு மறைமுக அழுத்தத்திற்கும் தமிழக வெற்றிக் கழக அரசு அடிபணியாது. கொள்கை சமரசத்திற்கு வாய்ப்பே இல்லை என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டம். அழுத்தத்திற்கும் நாங்கள் அடிபணியவர்கள் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல மண்ணுரிமையும் பெண்ணுரிமையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படை உரிமையாக இருப்பதைப் போலவே இந்த இருமொழி கொள்கை என்பது எங்களுடைய கட்சியினுடைய பிரகடனப்படுத்தப்பட்ட கொள்கை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் எடுத்த கொள்கையில் சமரசமின்றி கொள்கை சமரசம் என்ற பேச்சுக்கே இங்கே இடமில்லை. அரசு ஆசிரியர்களின் பிரச்சினைகள் குறித்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உறுதி. பெருமதிப்பிற்குரிய என்னுடைய ஆசிரியர்களின் அன்பிற்குரிய ஆசிரியர்களினுடைய பிரச்சனைகளையும் பேசி தீர்க்க முடியும். பல அமைப்புகள் இருக்காங்க. அதை குறித்தும் நேற்று விவாதத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதனால் சட்டத்துக்கு உட்பட்ட சில வழக்குகள், சில பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. சில விஷயங்கள், சில பிரச்சனைகள் நம்முடைய சட்டமன்றத்தில் இருக்குது. இன்னும் சில இதுங்க நம்முடைய டைரக்டரேட்டில் இருக்குது. அதனால் ஒவ்வொரு சட்ட பிரச்சனையை சட்டம் மூலமாகவும் அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடக்கிற பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலமாகவே சுமூக ஒரு அனைவருக்குமான ஒரு வின்வின் சிச்சுவேஷனை ஏற்படுத்த முடியும்.
சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வரும் 23ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திமுக இளைஞரணி ஆலோசனை கூட்டம். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பங்கேற்று எதிர்க்கட்சியாக பணியாற்றுவது குறித்து முக்கிய ஆலோசனை வழங்குகிறார். எடையை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் மின்னணு தராசுகளில் இருபுறமும் டிஸ்பிளே வேலை செய்கிறதா என பணியாளர்கள் சரிபார்க்க உத்தரவு. நியாய விலைக் கடையில் தவறுகள் கண்டறியப்பட்டால் பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுத்துறை எச்சரிக்கை. சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக சென்னையில் 5 இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை. பினான்சியர் பழைய கார் வாங்கி விற்கும் தொழிலாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தி வரும் அதிகாரிகள். கரம்பக்குடி அருகே வாய் பேச முடியாத காது கேளாத மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த 2 கைது. பெண்ணின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் போலீசார் நடவடிக்கை. ஆன்லைன் மருந்து விற்பனை தளங்களின் ஆதிக்கத்தை கண்டித்து நாளை ஒருநாள் நாடு முழுவதும் 9 லட்சத்திற்கும் அதிகமான மருந்தகங்கள் மூடப்படும். அகில இந்திய வேதியியலாளர்கள் மற்றும் மருந்தகங்கள் சங்கம் அறிவிப்பு. திமுக ஆட்சி அகற்றப்பட்ட பின்பும் கஞ்சா புழக்கமும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகரித்து விட்டதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். புதுக்கோட்டை அருகே மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி அறிக்கை. அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பணியின் போது கைபேசியை சட்டைப்பையில் வைத்திருப்பது பயன்படுத்துவதற்கு முற்றிலுமாக தடை விதிப்பு. விதிகளை மீறினால் ஓட்டுநர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என போக்குவரத்து துறை மீண்டும் எச்சரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் உயர்வு. 1 சவரன் தங்கம் 1,18,960 ரூபாய்க்கு விற்பனை. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பகுதியில் விவசாய கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. அதிகபட்சமாக மாம்பழத்தார் அணை பகுதியில் 89.6 மில்லிமீட்டர் மழை பதிவு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பகுதியில் விவசாய நிலத்திற்குள் புகுந்து வேளாண் பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானை. பெருமளவு நஷ்டம் ஏற்பட்டதாக குமுறும் விவசாயிகள் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை.